ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல 2019 வெளியான தி கிட் ஹூ வுட் பி கிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஃபேண்டசி அட்வென்ச்சர் கதையை பத்தி பார்க்க போறோம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே எனக்கு ஒரு பொருளை உருமாத்தக்கூடிய அளவுக்கு பவர் கிடைச்சா இந்த ஒட்டுமொத்த பூமியில இருக்க கட்டடங்களை அழிச்சிட்டு அதுக்கு பதிலா இயற்கை வளங்களை உருவாக்குவேன். அதே மாதிரியே உங்களுக்கு அந்த மாதிரி பவர் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கிற விஷயத்த கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன கதையை சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி யூத்தர் பென்டிராகன் சொல்லப்படக்கூடிய ராஜா தான் பிரிட்டனை ஆட்சி பண்ணாராம். ஆனா குறிப்பிட்ட வருஷங்களுக்கு அப்புறமா அந்த யூத்தர் இறந்து போயிடுறாரு. தன்னோட அடுத்த வாரிசு யாருங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லல. அதனால அவரோட சிம்மாசனத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக எக்கச்சக்கமான பேர் போட்டி போட ஆரம்பிச்சாங்க. இது மூலமா உலகமே போர்க்களமா மாறுச்சு. இதை தெரிஞ்சுக்கிட்ட மெர்லின்னு சொல்லப்படக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரவாதி தன்னோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி எக்ஸ்காலிபர்னு ஒரு சக்தி வாய்ந்த வாளை உருவாக்குனாரு. அதை ஒரு பாறையில சொருகி வச்சு இதை யாரு இந்த பாறைகள்ல இருந்து எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜாங்கிற விஷயத்தையும் அறிவிச்சாரு. லட்சக்கணக்கான சோல்ஜர்ஸும் அந்த வாள் எடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா யாராலையுமே முடியல. அப்ப கரெக்டா ஆர்தூர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குட்டி பையன் அந்த வாளை ரொம்ப அசால்ட்டா பிடிங்கி இருக்கான். ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்னு புரியாம சோல்ஜர்ஸ் எல்லாம் குழப்பத்துல இருக்கும் போது தான் மெர்லினுக்கு ஒரு உண்மை தெரிய வருது. இறந்து போன யூத்தர் ராஜாவோட தொலைஞ்சு போன பையன் தான் இந்த ஆர்தூர். அதுக்கப்புறமா தான் அப்பாவுக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராத மாதிரி நல்லபடியா ஆர்தரும் இந்த பிரிட்டனை ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. கூடவே தன்னோட எதிரிகளா இருந்தவங்களை தான் நண்பர்களாக்கி இந்த உலகத்துல யாரும் மேலையும் இல்ல யாரும் கீழையும் இல்லன்னு சமமான முறையில நடத்த ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோட ஒண்ணு விட்டாக்கா சொல்லப்போனா இந்த யூத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சின்ன வீட்டுக்கு பிறந்த பொண்ணு, அவளோட பேரு முர்கானா. தான் தம்பியான ஆர்தூருக்கு ராஜ பதவி கிடைச்சிருக்கு. அதுக்கு தகுதியான ஆளு நான் தாங்கிற எண்ணத்துல தீய மந்திரங்களை பயன்படுத்தி சொந்த தம்பியான ஆர்தூருக்கு எதிராகவே மிகப்பெரிய போரை நடத்தினா. ஆனா சண்டையோட முடிவுல மந்திரவாதியான மெர்லின் ஆர்தூருக்கு துணையா நின்னாரு. பாதாள உலகத்தோட கதவை திறந்து மோர்கானாவை எக்ஸ்காலிபரை பயன்படுத்தி ஆர்தூரும் சரி வச்சாரு. ஆனா அவ அந்த பாதாள உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி என்னதான் நீ இப்ப இந்த இடத்தோட தற்காலிக ராஜாவா இருந்தாலும் கூட இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த பிரிட்டன் மறுபடியும் ராஜா இல்லாத ஒரு இடமா மாறும். அந்த நேரத்துல மறுபடியும் பாதாள உலகத்தை விட்டு வெளியில வருவேன். இந்த ஒட்டுமொத்த பிரிட்டனையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் அந்த பயபுள்ள பாதாள உலகத்துக்கு போயிருக்கா. இதெல்லாம் ஒரு சின்ன கதையா சொல்லி முடிக்க ஆக்சுவலா இப்ப நம்ம பார்த்த எல்லாமே ஒரு கதை புக்ல வரக்கூடிய விஷயங்கள். கட் பண்ணா அடுத்து நம்ம படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனோட பேரு அலெக்ஸ். சரியா ஒரு 10 இல்லனா 12 வயசு பொடிப்பையன். ஆக்சுவலா அவனோட அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. இப்போதைக்கு அம்மாவோட கைக்குள்ள தான் வளர்ந்துட்டு இருக்கான். வழக்கம் போல காலையில சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போலாமே நினைக்கும் போது கரெக்டா இவனோட ஃப்ரெண்டுகாரங்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. மச்சான் என்ன காப்பாத்து, அந்த மேரியும் பிரிட்டோவும் என்ன மறுபடியும் டார்ச்சர் பண்றாங்கன்னு. உடனே அவசர அவசரமா பஸ் பிடிச்சு நேரா பள்ளிக்கூடத்துக்கு வந்து பார்த்தா அந்த மேரி ஹீரோவோட ஃப்ரெண்டான பெண்ண தலையில தொங்க விட்டுட்டு இருக்கா. அவங்கிட்ட இருக்க காசுகளை பிடிங்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இந்த மேரியும் பிரிட்டோவும் சீனியர்ஸ். நம்ம ஹீரோ ஒரு சின்ன பையன். ஆனா அப்பவுமே பயம் இல்லாம ஒழுங்கா என் ஃப்ரெண்ட விட்டுருங்கன்னு சொல்லுவான். அட என்னப்பா நீ சொன்னா செய்ய மாட்டானு மேரி பெண்ண தொப்புன்னு கீழே போட்டுருவா. ஹீரோவுக்கு இதை பார்த்து சம கோவம். உடனே அவனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பக்கத்துல போகும்போது பிரிட்டோ இப்ப ஹீரோவை அடிச்சு கீழே தள்ளிட்டு இந்த பேரு இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் என்கிட்ட மட்டும் தான் நீங்க அடிமையா இருக்கணும், ஏன்னா நான் தான் இந்த இடத்துக்கு ராஜா. இந்த மாதிரி பேசிட்டு பிரிட்டோ அங்கிருந்து நடந்து போயிடுவான். ஆனா ஹீரோவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. தன்னை விட என்னதான் பிரியவனாவே இருந்தாலும் கூட ஓடி வந்து அவனை கீழே தள்ளி தொப்புன்னு மூஞ்சி மேலேயே குத்துறான். ஆனா அதே டைம்ல பிரின்சிபலும் அங்க வந்துட்டாங்க. நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டு வச்சு என்னடாச்சு என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா மேரி அண்ட் பிரிட்டோ பண்ண விஷயங்களை வெளியில சொன்னா கண்டிப்பா அவங்க மறுபடியும் ஹீரோ கூடயும் ஃப்ரெண்டு கூடயும் சண்டை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தாமேலேயே ஒட்டுமொத்த பழிகளையும் ஏத்துக்கிட்டு அந்த பிரின்சிபல் கிட்ட சாரி கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது சந்தேகத்துல ஃப்ரெண்டோ ஏண்டா நீ அந்த பிரிட்டோ பத்தி ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல, பண்ணா மட்டும் என்ன ஆக போகுது, நாளை பின்ன மறுபடியும் அவங்க பிரச்சனை தான் பண்ணுவாங்க, நம்மளால அவங்கள எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளை விட அவங்க பெரியவங்க. பதிலுக்கு பெண்ணும் ஹீரோவா நார்மல் ஆக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாரு இந்த காயினை உன் கையில வச்சுக்கோ, நான் ஒரு சின்ன மேஜிக் பண்றேன் பாருன்னு ஆப்ரா கடாப்ரான்னு மந்திரத்தை போட்டு கையை திறந்து பார்த்தா அவன் கையில இன்னும் ஒரு காயின் தான் இருக்கு. மச்சான் மன்னிச்சிடா, மேஜிக் மூலமா கையில இருக்க காயினை 2ஆ மாத்தலான்னு தான் ட்ரை பண்ண. அட போடா நீ வேற, இந்த உலகத்துல மேஜிக்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்ப நேரா வீட்டுக்கு வந்துட்டான். அப்ப கரெக்டா அம்மாவும் உள்ள வராங்க. டேய் என்னடா ஆச்சு, பிரின்சிபல் கால் பண்ணாங்க, பள்ளிக்கூடத்துல ஏதோ பிரச்சனையாமே. ஆமாமா சீனியர்ஸ் எல்லாம் அடிக்க பார்த்தாங்க, பதிலுக்கு நான் தடுத்தேன், அதனாலதான் முகத்துல காயம். அப்படின்னா ஏன் இந்த விஷயத்த பத்தி நீ பிரின்சிபல் கிட்ட சொல்லல? இல்லமா இத பத்தி பேசாதீங்க, நான் தூங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த டாபிக்க அதே இடத்துல முடிச்சிருவான். கட் பண்ண அடுத்து பாதாள உலகத்துல சிறை வைக்கப்பட்ட அந்த மோர்கானா இருக்கா இல்லையா, அவ சடனா தூக்கத்தை விட்டு கண்ண முழிக்கிறா. கூடவே இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு கெக்க பொக்கன்னு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்க இதே டைம்ல நம்ம ஹீரோ பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு போற நேரத்துல அந்த பிரிட்டோவும் மேரியும் நம்மால பாத்துட்டாங்க. டேய் நில்றா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு இவனை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போனவன் சாலைகளை கடந்து ஒரு இடிஞ்சு போன பில்டிங் கிட்ட ஓடி வரான். என்ன தம்பி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும்னு தப்பு கணக்கு போட்டியா, என் மேலேயே கைய வச்சுட்டல, இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு பக்கத்துல வரும்போது தெரியாத்தனமா கால் தடுமாறி ஹீரோ தொப்புன்னு தரையில விழுந்துருவான். உடம்புல துளி அசைவு கூட இல்ல. பிரிட்டோவுக்கும் மேரிக்கும் எப்படி இருக்கும், ஐயோ இங்க இருந்தா போலீஸ் கேஸ் ஆயிரும் போலன்னு ஹீரோவை
அதே இடத்துல விட்டுட்டு வேகமா ஓடி போயிருவாங்க. உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு பெருசா அடிபடல. ஏன்னா இவன் விழுந்தது ஒரு மணல் குன்று மேல. அதுக்கப்புறமா பொறுமையா எழுந்து சுத்தி முத்தி இருக்க இடிபாடுகளை கவனிக்கும் போது அதுல ஒரு குறிப்பிட்ட இடத்தோட மையப்பகுதியில ஒரு சின்ன வாள் சுருக்கப்பட்டிருக்கு. ஒரு ஆர்வத்துல ஹீரோவா அந்த வாளை டக்குன்னு எடுக்கிறான். கையோட வந்துருச்சு. ஐ பாக்குறதுக்கு நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா அந்த வாளை தூக்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டான். இதே டைம்ல பாதாள உலகத்துல இருக்க வெள்ளி பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்ப அந்த எக்ஸ்காலிபர் அடுத்த ராஜாவை செலக்ட் பண்ணிருக்கு. அது யாரு என்னங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு தன்னோட தீய வேர்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேர்கள் மேலுலகத்துக்கு வருது. பார்த்தா அது ஹீரோவோட வீடு வரைக்கும் படர்ந்திருக்கு. அடுத்து இது எதுவுமே தெரியாத ஹீரோவும் பெண்ணும் கொண்டு வந்த வாள்ல எழுதப்பட்டிருக்க வித்தியாசமான வார்த்தைகளை கூகுள்ல செக் பண்ணும்போது இது புராண கதைகள்ல சொல்லப்பட்ட ஆர்த்தர் ராஜாவோட எக்ஸ்காலிபர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனா இந்த வாள் உண்மையானதா பொய்யானதாங்கிற ஒரு சின்ன குழப்பம் வருது. அதே டைம்ல வாளோட மறுபக்கத்துல டிண்டஜல்னு இன்னொரு பேர் எழுதிருக்கு. சந்தேகத்துல அதையும் செக் பண்ணி பார்க்கும்போது கூகுள்ல அதுக்கான சரியான எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. அப்பதான் ஹீரோவுக்கு ஒரு சின்ன டவுட். கடைசியா என்னோட அப்பா எனக்காக ஒரு கதை புக்க கொடுத்தாரு. அதுல இந்த ஆர்த்தூர் ராஜாவை பத்தின எல்லா கதைகளும் இருக்கு. சரி இன்னும் இவங்களும் அந்த புக்கை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அவசர அவசரமா டிண்டஜல்னு அந்த புத்தகத்துக்குள்ள யாராவது ஒருத்தரோட பேர் இருக்கான்னு செக் பண்ணும்போது பைபிள் எங்களுக்கு ஷாக்கு. ஏன்னா டிண்டஜல்னு சொல்லப்படக்கூடியது ஒரு ஆளோட பேர் கிடையாது. ஆர்த்தூர் ராஜா பிறந்த இடமே அதான். டே மச்சான், எனக்கு 5 வயசா இருக்கும்போது என்ன டிண்டஜலுக்கு கூட்டு போனாங்க. அப்பதான் இந்த புக்கையும் அப்பா என்கிட்ட கொடுத்தாரு. முக்கியமா இந்த புக்ல இருக்க முதல் வரிய நீயே பாரு. டே செல்லக்குட்டி அலெக்ஸ், நீ தாண்டா அடுத்த ராஜான்னு எழுதிருக்கு. அப்படின்னா புத்தகத்துல இருக்க கதை எல்லாமே உண்மையா? அரசே, என்ன உங்களோட தளபதியா ஏத்துக்கோங்கன்னு பெண்ணு காமெடியா நடிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் அதுக்கேத்த மாதிரியே நான் தான் பிரிட்டன் ராஜ்யத்தோட அடுத்த வாரிசு. என்னோட உயிர் நண்பனான உன்னை என்னோட தளபதியாவும் நான் நியமிக்கிறேன்னு ஒரு ராஜா எப்படி ஒருத்தருக்கு பதவியை கொடுப்பாங்களோ அதே மாதிரியே இங்க இருக்க பெண்ணை தன்னோட தளபதியா ஏத்துக்கிறான். கொஞ்ச நேரம் இதே மாதிரியே ஃபன் பண்ணிட்டு அந்த பெண்ணை அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஒரு வித்தியாசமான போர்ட்டல் மூலமா ஒட்டு துணி கூட இல்லாம ஒரு ஆளு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கடைக்கு வரான். ஆக்சுவலா இது வேற யாரும் கிடையாது. நம்ம கதைகள்ல பார்த்த அந்த மந்திரவாதியான மெர்லின் இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் இவன். தன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி கடைக்காரனை வசியப்படுத்தி அவன் டிஷர்ட்டை இவன் மாட்டிக்கிட்டு மாங்கு மாங்கு நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அந்த வழியா போன போலீஸ்காரங்க சந்தேகத்தின் பேர்ல மெர்லினை கூப்பிட்டு விசாரிக்க அவன் இந்த போலீஸையும் வசியப்படுத்தி அவங்க கார்லயே ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு நேரா ஹீரோ படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டான். அது மட்டும் கிடையாது, எப்ப இந்த மெர்லின் அடிக்கடி தன்னோட சக்தியை அதிகமா பயன்படுத்துறானோ அப்பெல்லாம் டக்குன்னு இவன் ஒரு ஆந்தையா மாறி அந்த இடத்தை விட்டு பறந்து போயிடுவான். இப்ப அதே மாதிரியே பறவையா மாற கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம மெர்லின் இருக்கான் பாத்தீங்களா, ஹீரோ படிக்கிற அதே கிளாஸ்ல ஒரு புது ஸ்டூடெண்ட போல ஜாயின் பண்ணிருக்கான். செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்க சொன்னாவே டிஆர் மாதிரி போஸ்ட் கொடுத்து பல்ப் வாங்குறான். மொத்த ஸ்டூடெண்ட்ஸும் கெக்க பக்கன்னு சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்த பெண்ண ஹீரோவை கூப்பிட்டு, டேய் இதுக்கப்புறம் நமக்கு கவலையே கிடையாதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன்னா அந்த மேரிக்கும் பிரிட்டோவுக்கும் நம்மளை விட இன்னொரு அடிமை மாட்ட போறான். அதனால தப்பி தவறி கூட இதுக்கப்புறம் அந்த மெர்லின் கூட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது, ஜாக்கிரதையாரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு நேரா கிளாஸ்க்கு வரும்போது என்னதான் டீச்சர் பாடம் எடுத்தாலும் கூட மெர்லின் இப்ப கிளாஸ கவனிக்காம ஹீரோவையும் பெண்ணையும் பார்த்துட்டு இருக்கான். அப்பதான் அங்க இருக்க டீச்சரும் பேச்சுவாக்குல இன்னும் 4 நாள்ல முழு கிரகணம் வரப்போகுதுன்னு சொல்லுவாரு. மெர்லினுக்கு இதை கேட்டதுமே சம ஷாக்கு. இது கிரகணம் இன்னும் 4 நாள்ல வரப்போகுதா? நான் 4 வருஷம் நினைச்சனே. ஆபத்து ஆபத்து, முருகனா இங்க வரப்போறான்னு சொல்லிட்டு லூசு மாதிரி பேசிக்கிட்டே கிளாஸ் விட்டு ஓடி போயிருவான். அதோட விட்டா பரவாயில்ல, நம்ம ஹீரோவும் பெண்ணும் சாப்பிட்டுட்டு இருக்க நேரத்துல மத்த மாணவர்களை பெருசா கூட கண்டுக்காம, டே அலெக்ஸ், நீ தான் ஆர்த்தூர் ராஜாவுக்கு சொந்தமான எக்ஸ்காலிபரை எடுத்த. அதனால 4 நாளைக்கு அப்புறமா கிரகணத்தின் போது அந்த மோர்கானா பாதாள உலகத்தை விட்டு வெளியில வருவா. அவளை நீ தான் அழிக்கணும். ஆனா தனியா உன்னால இந்த வேலையை பார்க்க முடியாது. உன் எதிரிகளை உன் நண்பர்களாக்க அப்படி இப்படின்னு லூசு மாதிரி பேசுவான். கடுப்பான ஹீரோவும் பெண்ணும் போடா பைத்தியம் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. கட் பண்ணா அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்க நேரத்துல மணி சரியா 1 ஆகும் போது இவன் வச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்காலிபர் இருக்கு பாத்தீங்களா, அது பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தமும் கேக்குது. உடனே கண்ண முழிச்ச ஹீரோ சந்தேகத்துல ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது தோட்டத்துக்குள்ள இருந்து உடம்பு ஃபுல்லா நெருப்போட ஒரு எலும்பு கூட அரைக்க கையில வாளோட வெளியில வராங்க. நம்ம ஆளுக்கு எப்படி இருக்கும்? பயந்து போனவன் தன் அம்மாவோட அறைக்கு வந்து பார்த்தா இப்ப அவங்கள காணோம். கூடவே வெளியில பார்த்த அந்த அரைக்க கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோவோட வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கான். பயந்து போனவன் பிரகாசமா ஜொலிக்கக்கூடிய எக்ஸ்காலிபர் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு சண்டைக்காக ரெடியா நிப்பான். அப்ப உள்ள வந்து அரக்கணும், எக்ஸ்காலிபருக்கு சொந்தமான ஆள் நீ கிடையாது, உன்னை நான் சாகடிச்சே தீருவேன்னு ஹீரோவையே கொல்ல பாக்குது. முதல் வீச்சிலேயே கையில இருந்த வாள் பறந்து போய் அங்க இருக்க சுவர்கள்ல குத்திருச்சு. அடுத்த ஹீரோவோட மண்டையிலேயே ஒரு வெட்டு போடலான்னு பாக்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அங்க இருந்த அரக்க நொடி பொழுதுல மறைஞ்சு போயிடுவான். யார் தனக்கு ஹெல்ப் பண்ணதுன்னு கவனிக்கும் போது கடைசியில பார்த்தா அது நம்மளோட மெர்லின். யோ, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் பேசுறதுக்கு டைம் இல்ல, முதல்ல ஜன்னலை தர, எனக்குள்ள இருக்க பவர் கம்மியாயிட்டு இருக்கு, என்ன நாளைக்கு இந்த இடத்துல வந்து பாருன்னு சொல்லிட்டு கையில ஒரு பேப்பரை கொடுத்துட்டு பைபிள்ல ஆந்தையா மாதிரி அங்க இருந்து பறந்து போயிடுவான். இன்னொரு பக்கத்துல பாதாள உலகத்துல இருக்க வெள்ளிக்கு சக்தி வாய்ந்த எக்ஸ்காலிபர் இப்ப 12 வயசு கூட ஆகாத ஒரு சின்ன பையனை ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சு செமையா ஷாக் ஆகுறா. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோவோட அறைக்கு வந்த அம்மா அவன் கையில வாள் இருக்க விஷயத்த பார்த்து, இது ஒரு ஆபத்தான ஆயுதம், ஒழுங்கா அதை என்கிட்ட கூடன்னு சொல்லுவாங்க. ஆனா ஹீரோ முடியாதுங்கிறான். ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, அம்மா நீங்க அந்த ஆர்த்தரோட கதையெல்லாம் படிச்சிருக்கீங்களா? அதுல வரக்கூடிய அதே எக்ஸ்காலிபர்
எக்ஸ்காலிபர் தான் இப்ப என்னோட கையில இருக்கு. நான் இத ஒரு கல்லுல இருந்து தாமா உருவினேன். அது மட்டும் இல்ல, அப்பா என்கிட்ட கடைசியா கொடுத்த புத்தகத்துல நீ தான் அடுத்த ராஜான்னு எழுதியிருந்தாரு. அப்படின்னா அப்பா பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இறந்து போன ஆர்த்தர் வம்சாவளியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். ஆனா அம்மாவுக்கு இவன் பேசுற எதுவுமே சுத்தமா பிடிக்கல. ஆனா ஹீரோ அம்மாவோட பேச்செல்லாம் தொழில் கூட கேட்காம நேரா அந்த மெர்லினை பாக்குறதுக்காக அவன் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பார்த்தா பைபிள்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஆளுங்களை தனியா கூட்டிட்டு வந்து நான் ஒவ்வொரு முறையும் எனக்குள்ள இருக்க பவரை பயன்படுத்தும் போதும் என்னோட சக்தி கம்மியாயிட்டே இருக்கும். அதனாலதான் அடிக்கடி நானும் ஆந்தையா மாறிடுறேன். என்னோட பவரை மீட்டெடுக்கணும் அப்படின்னா வண்டு ரத்தமும் நீர்நாயோட சிறுநீரும் தேவை. நல்ல வேலை இங்க இருக்கக்கூடிய இந்த சிக்கன்லயும் இந்த ஐஸ்கிரீம்லயும் அது எல்லாமே கலந்துருக்கு. அட கருமமே, அப்படின்னா இதையாடா நம்ம இத்தனை நாள் விரும்பி விரும்பி சாப்பிட்டோன்னு ஹீரோவுக்கும் பெண்ணுக்கும் வாந்தியே வருது. சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, நீதான் மந்திரவாதி மெர்லினாச்சே. ராஜாவான ஆர்த்தர் வாழ்ந்த காலத்திலேயே நீ இருந்திருக்க. அப்படின்னா உனக்கு வயசா இருக்கணும்ல. சிரிச்சுக்கிட்டே மெர்லினோ, நீ சொல்லக்கூடியது சரிதான். ஆனா எனக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வயசாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு இளமையாயிட்டே இருப்பேன். சரி இப்ப அதெல்லாம் விட்டு தள்ளு, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவோம். நேத்து நைட்டு என்ன ஒரு விசித்திரமான மிருகம் அட்டாக் பண்ணுச்சு. அது என்ன? அதுவா 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி யுத்தத்தால தோற்கடிக்கப்பட்ட மாவீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஆன்மாக்களை இப்ப மோர்கனா தன்னோட அடிமையா வச்சிருக்கா. அதுல ஒண்ணுதான் ஒன்னு அட்டாக் பண்ண வந்துச்சு. ஆனா ஏன் எதுக்காக? டேய், எக்ஸ்காலிபரை யாரு கல்ல விட்டு வெளியில எடுக்கிறாங்களோ அவங்கதான் பிரிட்டனோட அடுத்த ராஜா. இப்ப மோர்கானாவுக்கு உன் கையில இருக்க எக்ஸ்காலிபர் தேவை. இன்னும் சரியா 3 நாள்ல ஒரு கிரகணம் வரப்போகுது. நீ அதுக்குள்ள உனக்குன்னு ஒரு படையை உருவாக்கி அந்த மோர்கானாவை அழிச்சாகணும். அப்படி இல்ல கிரகணத்தன்னைக்கு அவ கண்டிப்பா வெளியில வந்துருவா. கதைகள்ல மோர்கானாவை ஒரு அரக்க உருவத்துல பாத்திருப்பல்ல, அதை விட 100 மடங்கு இன்னும் பெருசா இருப்பா. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க பார்க்கக்கூடியது சண்டை போடக்கூடிய உயிரினங்கள், அது எதுவுமே கற்பனை கிடையாது. உண்மையா இந்த உலகத்தோட மறுபக்கத்துல வாழக்கூடியது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நேத்து நைட்டு அந்த அரக்கை என்ன சாகடிக்க வரும்போது என் அம்மா தொலைஞ்சு போயிட்டாங்களே, அதுக்கான காரணம் என்ன? அதுவா, இரவு நேரம் ஆகும்போது பாதாள உலகத்தை விட்டு அந்த அரக்கர்கள் உன் கையில இருக்க எக்ஸ்காலிபருக்காக உன்னை தேடி வருவாங்க. அந்த நேரத்துல உலக மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஆன்மாக்களும் மொத்தமா மறைஞ்சு போயிடும். அது மட்டும் கிடையாது, உன்னோட எக்ஸ்காலிபரை பயன்படுத்தி நீ யார தளபதியாவும் சோல்ஜர்ஸாவும் மாத்திரியோ அவங்களால மட்டும்தான் பாதாள உலகத்தை விட்டு வெளியில வரக்கூடிய வெள்ளியவும் அவளோட அடிமைகளையும் கண்ணுக்கு நேரா பார்க்க முடியும். அவங்க கூட நேரடியா சண்டை போடவும் முடியும். நீ எப்ப உன்னை தேடி வந்த அரக்கர்களை அழிக்கிறியோ அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போன மனிதர்களும் திரும்ப வந்துருவாங்க. அதனாலதான் சொல்றேன், கூடிய சீக்கிரமே உனக்காக ஒரு ஆர்மியை தயார் பண்ணு. எப்பாடே, இந்த கற்பனை விளையாட்டுக்கு நான் வரல, என்ன தயவு செஞ்சு விட்டுரு. இந்த வாளை நீயே வச்சுக்கோ. வாய்ப்பே கிடையாது, எக்ஸ்காலிபரை தூக்குன ஆள் நீதானே. அப்படின்னா இனிமே நீதான் ராஜா. யோ, நான் 12 வயசு சின்ன பையன்யா. கண்டிப்பா மோர்கானாவை எதிர்த்தா நான் இறந்து போயிடுவேன். உடனே மெர்லினுக்கு சம கோபம். தன்னோட உண்மையான உருவத்தை காட்டி தன்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த ஒட்டுமொத்த இடத்தையுமே கிரகணம் வரக்கூடிய அந்த ஒரு நாளா மாத்திருவாரு. பாரு, நீ மட்டும் அந்த மோர்கானாவை அழிக்கல அப்படின்னா இந்த ஒட்டுமொத்த பிரிட்டனும் அவளுக்கு கீழே அடிமையா மாறிடும். மனிதர்கள்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவளே அழிச்சிருவா. இப்படி ஒரு விஷயத்த பார்த்த ஹீரோக்குள்ள இருக்க பயம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. சரி இப்ப அந்த வில்லி எங்க இருக்கா? அவளை எப்படி அழிக்கணும்? இது எல்லாத்தையும் நீயே சொல்லிக் கொடு. பதிலுக்கு மெர்லினோ, எக்ஸ்காலிபரை நீதான் எடுத்திருக்க. சோ நீதான் ராஜா. முடிவுகள் எதுவா இருந்தாலும் நீதான் எடுக்கணும். அந்த வில்லி எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு நீதான் அழிக்கணும். இந்த பாரு, கிரகணத்தன்னைக்கு உன் கூட பக்கபலமா இருந்து சண்டை போறதுக்கு நான் தயாரா இருக்கேன். ஆனா அதுக்குன்னு தனிப்பட்ட முறையில என்னால ஒரு சில உதவிகளை பண்ண முடியாது. ஹீரோவுக்கு இதை கேட்டு இன்னும் வைத்த கலகுது. சோ அவசர அவசரமா இந்த இடத்தை விட்டு எக்ஸ்காலிபரை இந்த இடத்துல இருந்து முதல்ல எடுத்தானோ அந்த இடிஞ்சு போன பில்டிங்க்கு வரான். வால் சொருக்கப்பட்டிருந்த கல்லுக்கடியில என்ன எழுதிருக்குன்னு பாக்கும்போது யார் அந்த கல்லை விட்டு வாழை எடுக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த ராஜான்னு எழுதிருக்கு. சந்தேகத்துல தான் கையில இருக்க கதை புக்க பாக்கும்போது அதுல வரக்கூடிய வால் சொருக்கப்பட்ட கல்லுலயும் இதே வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அப்படின்னா கதையில நடக்கக்கூடிய எல்லாம் தான் நிஜ உலகத்திலயும் நடக்குதுங்கிற விஷயத்த ஹீரோ புரிஞ்சுக்கிறான். நேரம் போக கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிக்குது. எப்படி இந்த பிரச்சனையை விட்டு தப்பிக்க போறோம்னு தெரியாம அந்த இடிச்சு போன கட்டடங்களுக்கு நடுவுலயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கரெக்டா அப்ப அந்த இடத்துக்கு பிரிட்டோவும் மேரியும் வந்துட்டாங்க. தோடா, உன் கையில இருக்கக்கூடிய அந்த வால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒழுங்கா அதை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடு. உடனே ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஐடியா. வேக வேகமா வாளை கொண்டு போய் இவன் எடுத்த இடத்துலயே சொருகி வச்சிருவான். எப்பா, உனக்கு வேணும்னா அந்த வாளை நீயே எடுத்துக்கலாம். அவ்வளவுதானே, இதோ எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு முதல்ல பிரிட்டோ வந்து அந்த வாளை இழுத்து பாக்குறான். ஆனா இவனால முடியல. அதே மாதிரிதான் மேரி ட்ரை பண்ணாலும் அவளோட கைக்கும் வரல. கூட இருக்க பெண்ணுக்கு ஒன்னும் புரியல. டே மச்சான், என்னடா பண்ணிட்டு இருக்க? கொஞ்சம் மெர்லின் சொன்ன விஷயங்களை யோசிச்சு பாரு. உன்னோட எதிரிகளை கூட்டாளி ஆக்கணும்னு சொன்னாங்க. இவங்க நம்மளோட எதிரிகள் தானே. நமக்கு இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் தேவை. அதனால இவங்கள நம்ம வலைக்குள்ள விழ வைக்கலாம். உடனே பிரிட்டோவை பார்த்து, இந்த பாரு, உனக்கு இப்ப அந்த வாள் தேவையில்ல. ஆக்சுவலா அதை என்னால மட்டும்தான் அந்த கல்லை விட்டு வெளியில எடுக்க முடியும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த வாளை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கு பதிலா நீங்க 2 பேருமே என்னோட தளபதிகளா மாறணும். அதுக்கு உங்களுக்கு ஓகேவா? வாள் மேல இருக்க ஆசையால ஹீரோ ஏதோ விளையாட்டுத்தனமா தான் கேக்குறான் போலன்னு மேரியும் பிரிட்டோவும் இந்த டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வாழை பிடிங்கி அவங்க 2 பேரையும் முறப்படி மனசார தன்னோட தளபதியை ஏத்துப்பான். அதுக்கப்புறமா பிரிட்டோ சும்மா இருப்பானா? வாழை பிடிங்கிட்டு ஹீரோவை தரையில தள்ளிட்டான். எப்பவுமே இங்க நான் தான் ராஜான்னு சொல்லும் போது கரெக்டா தரையெல்லாம் உடைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த வில்லியோட அடிமைகள்ல ஒருத்தன் வெளியில வந்துட்டாங்க. தீ பிளம்புகளா உடம்பு எரிஞ்சிட்டு இருக்கு. பிரிட்டோவுக்கும் மேரிக்கும் இத பார்த்து சமஷாக்கு. முதல்ல அந்த அரக்க பிரிட்டோவை தாக்கலான்னு வரும்போது முதல் முறை தடுக்க பார்க்கும்போது வால் பக்கத்துல இருக்க கல்லுல போய் சொருகிடும். 2வது முறையா இவன் கதையவே முடிக்கலான்னு பக்கத்துல வரும்போது நல்ல
நல்ல வேளை ஹீரோ உள்ள பூந்து வாழ வச்சு அரக்கனை அட்டாக் பண்ணி பிரிட்டோவோட உயிரை காப்பாத்துறான். அப்பதான் கவனிக்கிறாங்க நெருப்பு அரக்க மாதிரியே இன்னும் ஒரு சில பேர் வெளியில வந்துட்டு இருக்காங்க. உடனே அவசர அவசரமா அங்க இருக்க ஆயில் டின்ன தட்டி விடும்போது அது இந்த அரக்கர்கள் மேல இருக்க நெருப்புல பட்டு பயங்கரமா எரியுது. ஆனா அப்பவுமே அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல. சோ தப்பிச்சா போதும்னு அந்த கட்டடத்தை விட்டு வேகமா வெளியில ஓடி வராங்க. சாலைகள்ல என்னதான் எவ்வளவோ கார் இருந்தாலும் கூட உள்ள மனிதர்கள் யாரும் இல்ல. அப்பதான் ஹீரோவும் இந்த அரக்கர்கள் எப்ப வெளியில வராங்களோ அப்ப மனித உலகத்துல இருக்க மனிதர்கள் மறைஞ்சு போயிடுவாங்க. இப்படி பேசிக்கிட்டே பென்னு மேரி பிரிட்டோன்னு 3 பேரும் முன்னாடி போயிருவாங்க. அப்பதான் ஹீரோ கவனிக்கிறான் பின்னாடி ஒரே ஒரு அரக்க மிருகம் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. மீதி 2 இன்னும் பின்னாடி வந்துட்டு இருக்கு. உடனே ஒரு சின்ன பிளான போட்டு காரோட கதவை திறக்கும் போது ஓடி வந்த அரக்க மிருகத்துல ஒண்ணு அதுல இடிச்சு சுக்கு சுக்கா உடைஞ்சு போயிடும். எப்பாடே அதுங்கெல்லாம் எலும்புகளால உருவாக்கப்பட்ட அரக்கர்கள், நம்மளால கண்டிப்பா அதெல்லாம் அழிக்க முடியும். அதுக்கப்புறமா மேரி ஒரு கார் எடுத்து நம்ம ஆளுங்களை கூட்டிக்கிட்டு வேகமா போயிட்டு இருப்பா. ஆனா விடாம அந்த 2 எதிரிகளும் பின்னாடியே ஃபாலோ பண்றானுங்க. உடனே மேரி ஒரு சின்ன பிளான போட்டு பக்கத்துல ஒரு அரக்க வர நேரத்துல லைட்டா அவனை அணைச்சு விடும்போது டெலிபோன் பூத்துல இடிச்சு ஒரு அரக்கன் சுக்கு சுக்கா உடைஞ்சு போயிட்டான். இப்ப கடைசியா ஒரே ஒரு அரக்க மட்டும் தான் இருக்கான். உடனே டக்குன்னு காரை ட்ரிஃப்ட் அடிச்சு நேருக்கு நேரா பயம் இல்லாம அந்த அரக்க மேலேயே டம்முன்னு இடிப்பாங்க. அவ்வளவுதான், 3வது ஆளும் காலி. ஒரு வழியா நம்ம ஆளுங்க தப்பிச்சுட்டாங்க. ஆனா இப்ப அந்த அரக்கர்கள் அழிஞ்சு போன அடுத்த நிமிஷமே மறைஞ்சு போன மனிதர்கள் திரும்ப வந்துருவாங்க. இந்த காரை ஓட்டிக்கிட்டு இருந்த லேடிக்கு இதை பார்த்து செம ஷாக்கு. உடனே வண்டியை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு 4 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு மீட்டிங்க போட்டு நடந்த எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லுவான். இந்த பாரு, மோர்கானாங்கிற வில்லியை அழிச்சா மட்டும்தான் உங்களால இந்த பிரச்சனையை விட்டு தப்பிக்க முடியும். ஏன்னா நேத்து நைட்டு நான் உங்களையும் தளபதியாக்கி இருக்கேன். என்னோட சோல்ஜர்ஸா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களால அந்த அரக்கர்களையும் மோர்கானாவையும் பார்க்க முடியும். ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னவங்க அதுக்கப்புறமா சரின்னு சம்மதிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இதெல்லாம் பண்ணல. அவனோட கையில இருக்க எக்ஸ்காலிபரை எப்படியாச்சும் வாங்கணுங்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் ஹீரோவை ஏமாத்தலாங்கிற ஐடியாவுக்கு வந்திருக்காங்க. இதுக்கிடையில வில்லி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாதாள உலக சிறையை விட்டு வெளியில வந்துட்டு இருக்கா. இன்னும் கிரகணத்துக்கு 2 நாள் மட்டும் தான் இருக்கு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. அம்மா நேரா ஹீரோவோட அறைக்கு வந்து பார்க்கும்போது நான் பிரிட்டனை காப்பாத்த போறேன், எதுக்கும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு பைபிள்ல கிளம்பிட்டான். அடச்ச, ஒரு கதை புக்க போய் நிஜம் நினைச்சிட்டு இருக்கானேன்னு அம்மாவுக்கு ஹீரோ மேல ஒரு பக்கத்துல கோவமும் இருக்கு. அதே டைம்ல புள்ள இப்ப எங்க போறான் என்ன பண்ண போறான்னு பயமும் இருக்கு. கட் பண்ண அடுத்து ஒரு பஸ் பிடிச்சு நம்ம ஹீரோ பென்னு அப்புறம் அந்த பிரிட்டோ மேரி இந்த 4 பேருமே ஹீரோவோட அப்பா வாழ்ந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் தான் ஹீரோ கிட்ட கொடுத்த புத்தகத்துல நீ தான் அடுத்த ராஜா எழுதியிருக்காரு அப்படின்னா மோர்கானா எங்க வாழ்ந்துட்டு இருக்கா, அவரோட பாதாள சிறை எங்க இருக்குங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அதனாலதான் தன்னோட அப்பாவை பாக்குறதுக்காக டிண்டஜலுக்கு போயிட்டு இருக்கான். அப்ப சடனா பஸ் பாதியிலேயே ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா மெர்லின் தான் அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறான். டிரைவர் வேற பயங்கரமா கத்துறான். ஆனா வசிய மந்திரத்தால அந்த ஆளோட வாயை மூடிடுவான். அடுத்த நேரா உள்ள வந்தவன் நம்ம ஆளுங்களை பார்த்து பரவாயில்ல, சூப்பரான ஒரு திட்டம். டிண்டஜல் தான் கிங் ஆர்த்தர் பிறந்த இடம். நீ எங்க போகணும்னு முடிவெடுத்தது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு திட்டம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விதிகளை ஃபாலோ பண்ணியாகணும். அப்படி இல்லன்னு வையேன், எக்ஸ்காலிபரை பயன்படுத்தி உன்னால மோர்கானாவோட கதையை முடிக்க முடியாது. என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு பாதி தூரத்திலேயே பஸ் ஸ்டாப் பண்ணிட்டு குறுக்கு வழியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் மெர்லின் அந்த விதிகள் என்னங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பாருப்பா, நீ தளபதியா யாரெல்லாம் செலக்ட் பண்றியோ அவங்க மனசார எதிரிகள் கூட சண்டை போட்டாகணும். கூடவே நீ பேசுற எல்லா வார்த்தைகள்லயுமே உண்மை இருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு, மனசுக்கு பிடிச்சவங்களை எப்பவுமே ஏமாத்த கூடாது. பதிலுக்கு நம்ம ஆளுங்க 4 பேருமே சரின்னு சம்மதிக்கிறாங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும் இங்க இருந்து 150 கிலோமீட்டர் தூரத்துல அந்த டிண்டஜல் இருக்கு, நம்ம எப்படி அங்க போறது, நீ பாட்டுல குறுக்கு வழின்னு இங்க கூட்டிட்டு வந்துட்ட, வாயை முடிக்கிட்டு என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு சில பாறைகள் செங்குத்தா வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நிறைய சுற்றுலா பயணிகள் இருப்பாங்க. ஆனா மெர்லின் அதையெல்லாம் துளி கூட கண்டுக்காம தன்னோட மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி அந்த பாறைகளுக்கு நடுவுல ஒரு போர்ட்டலை உருவாக்கி நொடி பொழுதுல இந்த இடத்தை விட்டு 150 மைல் கடந்து போயிடுவாங்க. இங்க பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா, ஒரே நொடியில நம்ம இங்க வந்துட்டோம். இன்னும் 20 மைல் தான், பொறுமையா பயிற்சி பண்ணிக்கிட்டே நடந்து போயிடலாம். நேரமும் போக நம்ம ஆளுங்க மொத்த பேருமே டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா மெர்லின் விடுற மாதிரியே இல்ல. ஹீரோ கிட்ட இருக்க அந்த எக்ஸ்காலிபரை வாங்கி ஒரு பொருளை 2-3 மாத்தக்கூடிய மந்திரத்தை பயன்படுத்தி 4 வாள்களை உருவாக்குறான். கூடவே இப்ப இவன் மந்திரம் போட்டிருப்பான்ல, அந்த விஷயத்த பக்கத்துல இருக்க பென்னு தான் செல்போன்ல ஒரு வீடியோவை எடுத்து வச்சுப்பான். ஏன்னா இவனுக்கு மேஜிக்க கத்துக்கணும்னு ஆசையா. சரிப்பா, நல்லபடியா நீங்க பிராக்டிஸ முடிச்சிட்டு வாங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மெர்லின் மட்டும் அங்க இருந்து தனியா போயிடுவான். என்ன இது, இந்த மெர்லினுக்கு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா என்ன, வாளை மட்டும் கொடுத்துட்டு பயிற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு போறான். எதை வச்சு பயிற்சி பண்றது? இப்படி பேசிக்கிட்டே லைட்டா திரும்பி பார்த்தா சுத்தி இருந்த 4 மரங்களுக்கு உயிர் வந்துருச்சு. நம்மளுங்க 4 பேரையும் புரட்டி எடுக்குது. ஆரம்பத்துல அது சும்மா முட்டாள்தனமா சண்டை போடுதுன்னு நினைச்சாலும் கூட அதுக்கப்புறமா நம்மளுங்க எப்படி வாழை பிடிக்கணும், எந்த மாதிரி சண்டை போடணும்னு கத்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்ப திடீர்னு பாதாள உலகத்துல இருக்க வில்லி தான் சக்தியை பயன்படுத்தி அந்த மரங்களை தீய சக்தியா மாத்திட்டா. உடனே மண்ணுக்குள்ள இருந்து வேர்கள் வெளியில வந்து முதல்ல ஹீரோவையும் பெண்ணையும் வளைச்சு பிடிக்குது. தப்பிக்க முடியாம வசமா மாட்டிட்டு இருக்காங்க. அப்ப இந்த பிரிட்டோவை பாருங்களேன், இதுதான் சரியான டைம்னு ஹீரோ கிட்ட இருந்த அந்த எக்ஸ்காலிபரை தூக்கிட்டான். டேய், இப்படி எல்லாம் பண்ணாதடா, என்ன காப்பாத்துன்னு கெஞ்சினா கூட அவன் மதிக்க மாட்டேங்கிறான். வேகமா ஒரு பாறைக்கு மேல ஏறி நின்னுகிட்டு இனிமே இங்க நான் தான் ராஜா, என்னை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு லூசு மாதிரி கத்திட்டு இருப்பான். பிரிட்டோவையும் பெண்ணையும் கூட கொஞ்சம் கொஞ்சமா மண்ணுக்குள்ள இழுத்துட்டு இருக்கு. உடனே உதவிக்காக மெர்லின் பேரை சொல்லி கத்தும் போது நொடி பொழுதுல ஆந்தையா மாதிரி பறந்து
வளர்ந்து வந்தவன் தனக்குள்ள இருக்க மேஜிக்கல் பவரை பயன்படுத்தி சுத்தி இருந்த தீய சக்தி மரங்கள் மொத்தத்தையும் அழிச்சிட்டான். ஆனா அதிகப்படியான பவரை பயன்படுத்தினதால மறுபடியும் இவன் வண்டு ரத்தம் அப்படி இல்லன்னா நீர்நாயோட சுச்சு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு குடிச்சாகணும், நான் நைட்டுக்குள்ள திரும்ப வந்துருவேன், அது வரைக்கும் பாதுகாப்பா இருங்கன்னு சொல்லிட்டு ஆந்தையா மாறி அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுவான். ஹீரோவுக்கு இதை பார்த்து செம கோவம். டே பிரிட்டோ, இது எல்லாம் உன்னோட தப்பு, முதல்ல அந்த எக்ஸ்காலிபரை என்கிட்ட கூட. தோடா, நீ எல்லாம் எனக்கு ராஜாவா? சரதான் போடா, வாளும் தரமாட்டேன் ஒன்னும் தரமாட்டேன்னு மேரியும் பிரிட்டோவும் வாழை கொடுக்காம பக்கத்துல இருக்க ஒரு ஆத்துக்குள்ள போறாங்க. பொறுத்து போன நம்ம ஆளுக்கு பயங்கரமான கோவம். டேய், ஒழுங்கா நீ வாழை என்கிட்ட கொடுத்துதான் ஆகணும்னு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு ஹீரோவோட கையில இருந்த வாள் அந்த எக்ஸ்காலிபர்ல பட்டு அது துண்டா உடஞ்சு போயிடும். முட்டாள் முட்டாள், இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம், ஏமாத்துக்காரன், சுயநலவாதி, உன்னாலதான் இந்த வாள் உடஞ்சு போயிடுச்சு அப்படி இப்படின்னு கத்தவும் தம் மேல தப்பு இருக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு பிரிட்டோ அமைதியா நடந்து போக மேரியும் நடந்த தப்புகளுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டோ கூட முன்னாடி போயிடுவா. ஆனா ஹீரோவுக்கு இந்த பிரச்சனையை இப்படியே விடுறதுக்கு மனசு இல்ல. சோ உடனே இவங்கிட்ட இருக்க அந்த கதை புக் எடுத்து பார்க்கும்போது இந்த பிரிட்டன்ல இருக்க எல்லா நீர்நிலைகள்லயுமே ஒரு சக்தி வாய்ந்த நீர் தேவதை வாழ்ந்துட்டு இருப்பாங்களாம். அவங்க கிட்ட உதவி கேட்டா உடஞ்சு போன வாழை கூட சரி பண்ணி கொடுப்பாங்களாம். சோ இப்ப அதே மாதிரியே ஹீரோவும் நானும் என்னோட நேர்மையான தளபதிகளும் மோர்கானா வலிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். உண்மையாவே நான் தான் ராஜாவா இருக்க தகுதியான ஆளா இருந்தா நீர் தேவதையே உடஞ்சு போன எக்ஸ்காலிபரை எனக்காக திரும்ப என்கிட்ட கூட. இப்படி சொன்னதுமே பிரிட்டோவுக்கும் மேரிக்கும் தண்ணியோட குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பச்சை நிறத்துல வெளிச்சம் அடிக்குது. உடனே ஹீரோவும் பக்கத்துல வந்து கவனிக்கும் போது நினைச்ச மாதிரியே நீர் தேவதை உடஞ்சு போன எக்ஸ்காலிபரை மறுபடியும் ஒரு புது வாளா உருவாக்கி கொடுத்திருக்கு. சந்தோஷத்துல ஹீரோவும் அந்த வாளை கையில வாங்க தான் செஞ்ச தப்புகளை மறந்து பிரிட்டோவும் மேரியும் இப்ப ஒரே டீமா. இதுக்கப்புறம் நான் பொய்களை பேச மாட்டேன், உண்மையா உன்னை ஒரு ராஜாவா மதிக்கிறேன், எல்லா சண்டைகளையும் உனக்கு பக்கபலமா இருப்பேன்னு எலியும் பூனையுமா இருந்தவங்க ஒரே டீமா மாறிட்டாங்க. அதுக்கப்புறமா பயணத்தை ஆரம்பிக்கும் போது வழியில குதிரை மூலமா சவாரி பண்ணக்கூடிய ஒரு சில பெண்களை கவனிக்கிறாங்க. டே குட்டி பசங்களா, யாரா நீங்க, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருவேளை பள்ளிக்கூடத்துல ஏதாவது டூருக்கு கூட்டிட்டு வந்தாங்களா? தொலைஞ்சு போயிட்டீங்களா? வாங்க, நான் உங்களை சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு 4 பேரையும் பொறுமையா குதிரையில உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிட்டு இருக்கு. ஹீரோவோட பேக்ல இருக்க எக்ஸ்காலிபரும் பிரகாசமா ஜொலிக்குது. அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த அரக்கர்கள் திரும்ப இங்க வரப்போறாங்கன்னு அர்த்தம். அடுத்த நிமிஷமே நம்ம ஆளுங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் காத்தோட காத்தா மறைஞ்சு போயிடுவாங்க. நைட்டுக்குள்ள வந்துருவேன்னு சொன்ன மெர்லின் இப்போ வரைக்கும் வரல. ஆனா அந்த அரக்கர்கள் வெளியில வந்துட்டு இருக்காங்க, அதை என்னால ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு குதிரைய வேகமா ஓட்ட ஆரம்பிச்சதுமே ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே மண்ணுக்குள்ள இருந்து அந்த அரக்கர்கள் வெளியில வராங்க. அதுவும் ஒருத்தனோ 2 பேரோ கிடையாது, 100 கணக்குல. நேரா போனா கண்டிப்பா மாட்டிப்போம். உடனே காடுகளுக்குள்ள குதிரையை விடுங்க, அங்க இருக்க மரக்கலைகள்ல மாட்டி கண்டிப்பா நிறைய எதிரிகள் அழிஞ்சு போயிருவாங்க. சரின்னு இப்ப இவங்களும் அதே மாதிரியே பண்ணும்போது ஒரு சில அரக்கர்கள் மரக்கலையில பட்டு டம்மு டம்முன்னு உடஞ்சு போயிருவாங்க. அப்ப தெரியாதனமா இந்த ஃப்ரெண்டுக்காரன் பென் இருக்கான் பாத்தீங்களா, அவன் தடுமாறி குதிரையை விட்டு கீழே விழுந்துட்டான். உடனே அரக்கர்கள்ல ஒருத்தன் பென்னோட கதையை முடிக்கலான்னு பாப்பான். நல்ல வேலை நம்ம மேரி இருக்கா பாத்தீங்களா, அவதான் உள்ள பூந்து அரக்கனோட கைய வெட்டி நம்ம பென்னோட உயிரை காப்பாத்துவா. இப்ப மறுபடியும் குதிரையில ஏறி எஸ்கேப் ஆகும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறமா தப்பிக்கிறதுக்கு வழி இல்ல. முன்னாடி ஒரு மிகப்பெரிய பள்ளம். உடனே குதிரையை விட்டு அந்த எட்ஜுக்கு போய் எட்டி பார்த்த ஹீரோ என்ன யோசிச்சான்னு தெரியல, யோசிக்காம டப்புன்னு பள்ளத்துக்குள்ள குதிச்சுட்டான். மீதி இருக்க 3 பேருக்கும் என்ன நடக்குதுன்னே புரியல. எப்படியும் மேல இருந்தா கண்டிப்பா பால் ஊத்திடுவாங்க. சோ உயிரை பணைய வச்சு தாவி குதிக்கலான்னு அட்ட டைம்ல 3 பேருமே ஜம்ப். அப்பதான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ முழுசா அந்த பள்ளத்துக்குள்ள விழல. பாறையோட கீழ் பகுதியிலேயே ஒரு சின்ன கட்டை இருக்குது, அதுக்கு மேலதான் நம்ம ஆளுங்க 4 பேரும் சேஃபா ஒளிஞ்சிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம அந்த நெருப்பு அரக்கர்கள் ஓடி வந்து தொப்பு தொப்புன்னு அங்க இருக்க பள்ளத்துக்குள்ள விழுந்து மொத்தமா அழிஞ்சு போயிட்டானுங்க. நம்ம ஆளுங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. நம்ம ஆளுங்க எப்படியோ அந்த டிண்டஜலுக்கு வந்துட்டாங்க. தன்னோட வாளை அங்க இருக்க பாறையில குத்தி வச்சுட்டு தான் அப்பா இருந்த அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறான். ஆனா அங்க நைனா காணோம். அதுக்கு பதிலா அவனோட அத்தை இருக்காங்க. பாப்பா அலெக்ஸ், உன்ன சின்ன வயசுல பார்த்தது, என்ன சடனா நீ மட்டும் இங்க வந்திருக்க? அம்மாவுக்கு என்னாச்சு? ஆன்ட்டி அதெல்லாம் இப்ப பேசுறதுக்கு நேரமே கிடையாது, நான் முதல்ல அப்பா கிட்ட பேசியாகணும். மோர்கானாவை சிறைபிடிச்ச பாதாள அறைய கண்டுபிடிச்சாகணும். ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க ஆன்ட்டியும், இந்த பாரு உங்க அப்பா ஒரு பரம்பரை குடிகாரன், போதை பொருளுக்கு அடிமையானதால உன் அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி உங்க அம்மா திரும்ப இங்க வந்தாங்க. ஆனா அப்பவுமே உங்க அப்பா அந்த குடிய விடவே இல்ல. சோ இதுக்கப்புறம் செட் ஆகாதுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்கு, உங்க அப்பா இப்ப எங்க இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு எதுவும் எனக்கு தெரியாது. ஏன்னா எப்பவோ எங்க கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டாரு. ஆன்ட்டி இல்ல, நீங்க போய் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க, அப்பா எனக்கு இந்த புக்கை கொடுத்தாரு, அதுல நான் தான் அடுத்த ராஜாங்கிற விஷயத்தை எழுதி வச்சாரு. அப்படின்னா கிங் ஆர்த்தரோட வம்சாவளியில அப்பாவும் ஒருத்தர் போல, அதனாலதான் அடுத்து நான் தான் ராஜாவாகணுங்கிற மாதிரி இந்த புக்ல எழுதி வச்சிருக்காரு. பதிலுக்கு ஆன்ட்டியும் என்ன மன்னிச்சிருப்பா, இந்த புக்கை வாங்கினது உங்க அப்பா கிடையாது, உன்னோட அம்மா, நல்லா ஒத்துப்பாரு, இது உங்க அம்மாவோட கையெழுத்து. இதெல்லாம் கேட்டு மனசுடைஞ்ச ஹீரோ சோகத்தோட மறுபடியும் அங்க இருக்க பாறைகள் கிட்ட வரான். தான் கையில இருந்து அந்த புக் இருக்கும் பாத்தீங்களா, அதை தூக்கி கடல்ல போட்டான். டே மச்சான் என்னாச்சு, மோர்கானா வடைச்சு வச்சிருக்க அந்த பாதாள உலகத்துக்கு போறதுக்கான வழியை கேட்டியா? இல்லடா, எங்க அம்மா என் அப்பா பத்தி நிறைய உண்மைகளை மறைச்சிட்டாங்க, நான் உண்மையான ஆர்த்தர் வம்சாவளியை சேர்ந்த ஆளே இல்ல, நான் ஒரு ராஜாவும் கிடையாது, அப்படி இப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருப்பான். அப்பதான் பிரிட்டோவும் மேரியும்
மறுபடியும் பக்கத்துல வந்து, டேய் நல்லா யோசிச்சு பாரு, அரக்க மனிதர்கள் கிட்ட இருந்து நீதான் எங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த, எதிரிகளா இருந்த எங்களை உன்னோட கூட்டாளியாக்குன, அது மட்டும் இல்ல உன் கைய கூட இந்த காயினை மறைச்சுக்கோன்னு சொல்லிட்டு மெர்லின் எப்படி டூப்ளிகேட்ஸ் உருவாக்குறதுக்கு மந்திரத்தை பயன்படுத்துவானோ அதே மந்திரத்தை இவன் எடுத்து வச்சிருந்த வீடியோல நைட்டு ஃபுல்லா பார்த்து பிராக்டிஸ் பண்ணி அதை டூப்ளிகேட் பண்றதுக்கான மந்திரத்தையும் கத்துக்கிட்டான். ஒரு காயின்ஸ் இப்ப நிறைய காயின்ஸா மாறி இருக்கு பாரு. எதுவுமே தெரியாத என்னாலேயே ஒரு விஷயத்த மாத்த முடியுதுன்னா எக்ஸ்காலிபரையே கையால எடுத்த உன்னால கண்டிப்பா இந்த உலகத்தோட தலைவிதியவே மாத்த முடியும். இதே டைம்ல ஹீரோ தூக்கி போட்ட கதை புக் எடுத்துக்கிட்டு மெர்லின் முன்னாடி வராரு. எனக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி நடந்த புராண கதைகள்ல ஆர்த்தூர் ராஜாவோட ரத்தவழி சொந்தங்களால மட்டும்தான் இந்த எக்ஸ்காலிபரை எடுக்க முடியுங்கிறதெல்லாம் கிடையாது. உண்மையான மனசு, உலக மக்களை காப்பாத்தணுங்கிற எண்ணம், இதெல்லாம் யாருகிட்ட இருக்கோ அவங்களாலையும் இந்த வாழை எடுக்க முடியும். கவலைப்படாத, இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா இந்த ஆர்த்தூர் ராஜா மாதிரியே உனக்காக ஒரு புத்தகத்தை நான் மாத்தி எழுதுவேன். அதுக்கப்புறமா ஹீரோவும் அந்த கதை புக்க கையில வாங்கும் போது பக்கங்கள் எல்லாம் தானாவே திரும்பி மோர்கானாவோட கோட்டை இருக்குல்ல அது இருக்க படத்தை காடுது. எப்பா எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது. கடைசியா ராஜாவான ஆர்த்தூர் அந்த மோர்கானா கூட அவளோட கோட்டையில தான் பயங்கரமான யுத்தம் புரிஞ்சாரு அப்படின்னா கண்டிப்பா அங்கதான் அவளை சிறையும் வச்சிருப்பாரு. கடவுள் புண்ணியத்துல இன்னும் அந்த கோட்டை அழிக்கப்படல. பிரிட்டோ மேரி நீங்க 2 பேரும் குதிரைகளை மட்டும் ரெடி பண்ணிட்டு நேரா சிட்டிக்குள்ள இருக்க மார்க்கெட்டுக்கு வாங்க, எனக்கும் பெண்ணுக்கும் இன்னொரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நேரா ஊருக்குள்ள வந்தவங்க அங்க ஒரு கேமிங் கடையை கவனிக்கிறாங்க. அப்பதான் பெண்ணு டூப்ளிகேட் பண்ணக்கூடிய பவரை பயன்படுத்தி உள்ள இருக்க காயின்ஸை எக்கச்சக்கமான காயின்ஸா மாத்த கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு 4-5 பையில அள்ளிக்கிட்டு பென்ட்ராகன் சொல்லப்படக்கூடிய பழமையான ஆயுதங்களை விற்கக்கூடிய ஒரு கடைக்கு வராங்க. இங்க போருக்கு தேவையான உடல் கவசங்கள் கிடைக்கும். சோ இப்ப அத கிடைச்ச பணத்தை வச்சு வாங்கிட்டு நேரா ஒரு போர்ட்டலை பயன்படுத்தி வில்லியை அழிக்கிறதுக்காக நேரா அந்த மோர்கானாவோட கோட்டைக்கே வராங்க. ஆக்சுவலா இன்னும் ஒரு நாள் மட்டும் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த வில்லியை அழிச்சாகணும். அப்படி இல்ல கிரகணத்தன்னைக்கு பாதாள உலகத்தை விட்டு வெளியில வந்துருவா. அதுக்கப்புறமா நேரா அந்த மோர்கானாவோட கோட்டைக்கு வந்து பார்க்கும்போது உள்ள போறதுக்கான எந்த ஒரு பாதையும் இல்ல. ஆனா ஹீரோவோட வால்ல எப்பெல்லாம் தீய சக்திகள் தங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த நேரத்துல பிரகாசமான வெளிச்சம் வரும்ல, இப்ப அதே மாதிரியே ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு. சோ சந்தேகத்துல தரையில வாழை வச்சு குத்தும் போது அந்த இடமே உடையுது. பார்த்தா உள்ள படிக்கட்டுகள் இருக்கு. அதுக்கப்புறமா பொறுமையா உள்ள வந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா முருகானாவை தேடி ஒரு சின்ன சுரங்கத்துக்குள்ள நடக்கிறாங்க. அப்ப சுத்தி இருக்க வேர்கள் பயங்கரமா எல்லாரையுமே அட்டாக் பண்ணுது. சொல்ல போனா அதுல ஹீரோவை தவிர 3 பேரையும் கையங்களுமா பிடிச்சிருச்சு. கடைசி நேரத்துல நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி கேவை விட்டு வெளியில வந்துருவான். அந்த இடத்துல இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க. கண்ணுக்கு முன்னாடியே அந்த வில்லியான மோர்கானாவும் நிக்கிறா. மனித உருவத்துல இருந்து தன்னோட அரக்க உருவத்துக்கு மாறி வாய்க்குள்ள இருந்து நெருப்ப கக்கிட்டு இருக்கா. நீ ஒரு சின்ன பையன், உன்னால என்ன எதிர்த்து அழிக்க முடியும் நினைச்சிட்டு இருக்கியா? ராஜாவா இருக்க வேண்டிய தகுதி உனக்கு இல்ல. ஒழுங்கா அந்த வாளை என்கிட்ட ஒப்படைச்சிட. ஒரு நிமிஷம் ஆரம்பத்துல யோசிச்ச ஹீரோ திடீர்னு ஆமா நீங்க சொல்லக்கூடியது சரி, இந்த வாளை வச்சிருக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பொறுமையா வாளை ஒப்படைக்கிறான். சரின்னு வில்லியும் அதை வாங்கலாமேன்னு பக்கத்துல வரும்போது டக்குன்னு வாளை வச்சு வில்லியோட நெஞ்சு பகுதியிலேயே ஒரு குத்து. டே பொடியா, நீ என்னையே ஏமாத்திட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்னு வழியால கதறிக்கிட்டு இருக்கா வில்லி. கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடமும் இடிஞ்சிட்டு இருக்கு. பிடிச்சு வச்சிருந்த நண்பர்களும் வேர்களை விட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டு இருக்காங்க. எப்பாடே வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வாங்க முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கோட்டையை விட்டு வெளியில வந்துட்டாங்க. கூடவே வில்லியோட கதையை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த வாள் நம்ம கிட்ட இருந்தா கண்டிப்பா அரசாங்கத்தை சேர்ந்த யாராவது பிடிங்கிருவானுங்க. சோ பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி பக்கத்துல இருக்க நீர் தேவதை இருக்கு பாத்தீங்களா, அதோட கையில கொடுத்துருவானுங்க. அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டா பஸ் பிடிச்சு திரும்ப தங்களோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. கதவை திறந்து பார்த்தா ஹீரோவோட அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டுன்னு இவனும் தான் அறைக்குள்ள வந்து தூங்கிடுவான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. ஜன்னல் முழுக்க எக்கச்சக்கமான வேர்கள் இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அது மட்டும் கிடையாது, மந்திரவாதியான மெர்லினும் இப்ப எங்க வந்திருக்காரு. யோ என்னையாச்சு, எதுக்கு எவ்வளவு பதட்டமா இருக்க? முட்டாள், நீ நினைச்ச மாதிரி இன்னும் அந்த மோர்கானா சாகல. வாய்ப்பே இல்ல, நேத்துதான் நான் அவளை கத்தியால குத்திட்டேனே. முட்டாள் முட்டாள், நான் சொன்ன விஷயத்த மறந்துட்டியா? நீ 3 விதிகளை ஃபாலோ பண்ணா மட்டும்தான் அந்த மோர்கானாவை உன்னால கொல்ல முடியும். ஆனா நான் இப்ப வரைக்கும் உண்மையை தான் பேசிருக்கேன், எல்லாருக்கும் மரியாதை கொடுத்திருக்கேன். ஆனா நான் எந்த ஒரு விதிகளையும் மீறலையே. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதுதான் டக்குனு ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. அன்புக்குரியவங்களை எப்பவுமே கஷ்டப்படுத்த கூடாது. அப்படி பார்த்தா ஹீரோவோட அன்புக்குரியவங்க யாரு? இவனோட அம்மா. சோ இப்ப அவங்க முழுசா ஹீரோவை நம்பல இல்லையா, அதனாலதான் மோர்கானா இன்னும் சாகாம இருக்கா. உடனே நேரா கீழே வந்தவன் அம்மாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க அனுமதியை மீறி நான் வெளியில போயிட்டேன், பரவாயில்ல விடுப்பா, உங்க அப்பா மேல இருக்க பாசத்தால நீ இதெல்லாம் பண்ணிட்ட. உன் ஆன்ட்டியும் எனக்கு கால் பண்ணாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டுமா, எதுக்காக அப்பா எழுதுன மாதிரி நீங்க ஒரு கதை புக்கை என்கிட்ட கொடுத்தீங்க. ஏன்னா அவன் பார்வையில உங்க அப்பா எப்பவுமே கெட்டவனா இருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி எழுதி கொடுத்தேன். ஆனா நீ அந்த கதை புக்கையே நிஜமா நினைச்சு நம்பிட்டு இருக்க. இல்லம்மா உங்களுக்கு தான் புரியல, நான் சொல்ற விஷயங்களை நீங்க பாக்குற வரைக்கும் நம்ப மாட்டீங்க. வாங்க ஆதாரத்தை நானே காட்டுறேன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பாத்திங் டப்பு ஃபுல்லா தண்ணியை நிரப்பி இந்த பிரிட்டன்ல இருக்க எல்லா நீர்கள்லயுமே நீர் தேவதை மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இப்ப அவங்க கிட்ட பிரிட்டனோட ராஜாவான அலெக்ஸ் கேக்குறேன், என்னோட எக்ஸ்காலிபரை என்கிட்ட திரும்ப கூட, ஏன்னா நான் மோர்கானாவை அழிக்க போயாகணும். ஆரம்பத்துல அம்மாவே இவன் ஏதோ சும்மா காமெடி பண்றான்னு தான் நினைப்பாங்க. ஆனா திடீர்னு அந்த பாத்திங் டப்புக்குள்ள இருந்து நீர் தேவதை வெளியில வந்து ஹீரோவோட அந்த எக்ஸ்காலிபரை ஒப்படைக்குது. இப்படி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ உலகத்தை காப்பாத்த கண்டிப்பா அந்த இடத்தை விட்டு கிளம்பணுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் நண்பர்கள் கூடயும் மெர்லின் கூடயும் ஒரு மீட்டிங் போட்டு
இன்னைக்கு கிரகணம் ஆரம்பிக்க போகுது. நல்ல வேளை கிரகணத்தின் போது மெர்லினுக்கு அதிகமான பவர் கிடைக்கும். சோ இவரும் நம்ம கூட சண்டை போடுவாரு. பிரச்சனை இப்ப அது மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த நெருப்பு அரக்கர்களை விட கிரகணத்தன்னைக்கு ஆயிரக்கணக்கான அரக்கர்கள் நொடி பொழுதுல நம்மள அட்டாக் பண்ணுவாங்க. சோ நம்ம 5 பேரால அவங்கள எதிர்க்க முடியாது. நமக்கு ஒரு பட தேவை. அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்மி காஸ்டியூம்ல நேரா இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வராங்க. அங்க இருக்க பிரின்சிபலுக்கும் மாணவர்களுக்கும் சிரிப்பு தாங்கல. ஆனா மெர்லின் பிரின்சிபலையே வசியப்படுத்தி ஒட்டுமொத்த மாணவர்களையும் ஒரே இடத்துல நிக்க வச்சு ஹீரோ ஒரு விஷயத்த பேச ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்கப்பா, என் கையில இருக்கக்கூடிய வாள் இது முன்னொரு காலத்துல வாழ்ந்த ஆர்த்தரோட எக்ஸ்காலிபர். மொத்த பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எனக்கு தெரியும் இது காமெடியா தான் இருக்கும். ஆனா இதுதான் உண்மையும் கூட. இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல கிரகணம் ஆரம்பிக்க போகுது. அப்ப மோர்கானா பாதாள உலகத்தை விட்டு வெளியில வருவா. அவளை மட்டும் நம்ம தடுக்காம விட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த பிரிட்டனையும் அழிச்சிருவா. அதுக்கப்புறம் நீங்க நானுன்னு எவனும் இருக்க மாட்டோம். அதனாலதான் சொல்றேன், எனக்கு உங்களோட உதவி தேவை. நீங்க ஒவ்வொருத்தரும் என் வாள் மூலமா தளபதிங்கிற பதவியை ஏத்துக்கணும். அப்படின்னா மட்டும்தான் கிரகணத்தின் போது மோர்கானா வர விஷயத்த என்ன மாதிரியே உங்களாலையும் பார்க்க முடியும். கூடவே இங்க இருக்க மெர்லின் ஒரு மந்திரவாதி. நான் சொல்றது எல்லாம் உண்மை, நீ இப்ப நம்புவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆந்தையா மாறி டக்குனு இவன் மறுபடியும் மனுஷனா மாறுவான். ஆரம்பத்துல மாணவர்கள் இதை பார்த்து ஷாக் ஆனாலுமே இவங்க இந்த சண்டைக்கு வரவே மாட்டானுங்க. அப்பதான் வசியத்துல இருக்க பிரின்சிபலோட உதவியால இந்த பாருங்கப்பா, இப்ப உங்களுக்கு 2 வாய்ப்பு. ஒண்ணு, இன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் ரெகுலரா கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அப்படி இல்லன்னா இங்க இருக்க ஹீரோவுக்கு மனசார உதவி பண்ணணும். உடனே ஒட்டுமொத்த மாணவர்களும் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற முடிவுக்கு வராங்க. ஒரு பக்கத்துல ஹீரோ ஒவ்வொரு மாணவனையும் தான் வாளை பயன்படுத்தி தன்னோட தளபதியா மாத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கத்துல மெர்லினும் பென்னும் தன்னோட டூப்ளிகேஷன் மந்திரத்தை பயன்படுத்தி உடல் கவசங்களையும் ஆயுதங்களையும் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, மெர்லின் தான் வரக்கூடிய எதிரிகள் கூட எப்படி சண்டை போடணும்னு ஒட்டுமொத்த மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இதுக்கடையில டீச்சர்ஸ் எல்லாத்தையும் வசியப்படுத்தி அவங்க கிட்ட இருந்த கார் சாவிகளை இப்ப இவங்க வாங்கிட்டாங்க. அவசர அவசரமா பள்ளிக்கூடத்துல இருந்த டேபிள்ஸ காரோட முன்பக்கத்துல கட்டிட்டாங்க. நேரமும் போக கிரகணம் ஆரம்பிக்குது. அடுத்த நிமிஷமே மண்ணுக்குள்ள இருந்து எக்கச்சக்கமான அரக்கர்கள் இவங்க இருக்க பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. முதல்ல காருக்குள்ள இருந்தாலுங்க ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஓடி வந்த அரக்கர்கள்ல ஒரு சில பேரை அழிச்சிருவாங்க. ஆனா மறுபடியும் பொசிஷனுக்கு வந்தாகணும்ல. காரை ரிவர்ஸ் எடுக்க சொன்னா ஒருத்தனுக்கு கூட ஒழுங்கா வரல. ஒவ்வொரு கார் மேலையும் டம்மன் இடிச்சு வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. இது மூலமா அரக்கர்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து பள்ளிக்கூடத்துக்கே வந்துட்டாங்க. ஆனா அங்கேயுமே குறுக்க நெருக்கன்னு நிறைய கயிறுகளை கட்டிருப்பாங்க. அத ஆளுக்கு ஒரு பக்கத்துல இழுக்க குதிரையோட கால் தடிக்கு அரக்கர்கள் கீழே விழுந்துருவாங்க. உடனே குட்டி பசங்களும் சூப்பரா சண்டை போட்டு அந்த அரக்கர்களோட கதையும் முடிச்சிருவாங்க. ஆனா இன்னும் ஒரு சில பேரு பக்கத்துல இருக்க பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கே வந்துட்டாங்க. ஹீரோ சிக்னல் கொடுத்ததும் போதும் கயிறுகள் மூலமா கட்டப்பட்ட பலகை பெரிய பெரிய இரும்புன்னு எல்லாமே லெப்ட் ரைட்னு பறந்து வந்து அங்க இருக்க அரக்கர்கள் மேல இடிச்சிரும். இது மூலமா என்னதான் இப்ப வந்து அரக்கர்களை அழிச்சாலும் கூட வெளியில இருந்து இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துகிட்டே இருக்கானுங்க. சோ இதுக்கு மேலயும் சண்டை போட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கதவையும் லாக் பண்ணிட்டு பாதுகாப்பா மொத்த பேருமே மாடிக்கு வந்துட்டாங்க. கீழே இருக்க அரக்கர்கள் அந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சந்தேகத்துல ஹீரோவும், ஆமா ஏன் இன்னும் அந்த மோர்கானா வரல? பதிலுக்கு ஃப்ரெண்டும், டேய் மோர்கானாலாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம கூட இருந்த அந்த மெர்லின் எங்க? பார்த்தா மெர்லின் இப்பதான் மாடிக்க வருவாரு. ஆனா அதே இடத்துல இப்ப அந்த வெள்ளி பைப்புல மோர்கானாவும் வந்து நிக்கிறா. காலத்தோட மொத்தமா லாக் பண்ணி, என்ன கிளவா, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா இந்த தம்மத்தோண்டு குட்டி பசங்களை பயன்படுத்தி என் கதையை முடிக்க போறியா? அச்சோ பாவம், உன் திட்டம் எல்லாம் வீணாக போகுது. ஏன்னா இங்க இருக்க ஒவ்வொரு மாணவர்களையும் சித்திரவதை பண்ணி சாகடிப்பேன். நீ ஏதோ உன் கண்ணால பாருன்னு சொல்லிட்டு தன்னை ஒரு அரக்க ஜந்துவா மாத்திட்டா. இதுக்கு முன்னாடி பாதாள உலகத்துல கூட வில்லி உருவத்துல ரொம்ப குட்டியா இருந்திருப்பா. ஆனா கிரகணங்கிறதால இவளோட பவர் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால உருவத்திலயும் ரொம்ப ரொம்ப பெருசா இருக்கா. கண்ணுல படக்கூடிய ஆளுங்க மேல நெருப்பா கக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோவுக்கும் மெர்லினுக்கும் இது நடக்குங்கிற விஷயம் ஏற்கனவே தெரியும். அதனால ஒரு சிக்னல் கொடுத்ததுமே ஃப்ரெண்டுகாரனும் பிரிட்டோவும் மறைச்சு வச்சிருந்த கயிறுகளால கட்டுப்பட்ட ஒரு சேர் இருக்கும். அதை கரெக்டா அந்த மோர்கானாவோட வாள்லயே தூக்கி போட அது சுத்தனபடி லாக் ஆயிடுச்சு. இப்ப இந்த கயிறை ஒரு சில பேரு தாங்கி பிடிக்கிறாங்க. அதே டைம்ல நம்ம மேரி இருக்கா பாத்தீங்களா, அவ கரெக்டா தாவி வந்த மோர்கானாவோட கழுத்துலயே ஒரு கயிறை போட்டா. ஆளுக்கு ஒரு பக்கத்துல இருந்து இழுக்கும் போது மோர்கானாவால மறுபடியும் நெருப்ப கக்கவே முடியல. அந்த அளவுக்கு அந்த கயிறு கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கு. ஆனா அப்பவுமே தெரியாதனமா நம்ம மெர்லினுக்கு காயம் பட்டுரும். சுருண்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டாரு. பக்கத்துல வந்த ஹீரோவும், ஏன் மெர்லினு உனக்கு ஒண்ணும் ஆகல, மன்னிச்சிடு, இந்த சண்டையில ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பவர் எல்லாமே கம்மி ஆயிடுச்சு. அப்பதான் சிரிச்சுக்கிட்டு ஹீரோவும், கவலைப்படாத, உனக்கு இந்த மாதிரிலாம் ஆகும்னு தெரிஞ்சு நீர்நாயோட சுச்சுவும் வண்டிகளோட ரத்தத்தையும் பிடிச்சு வச்சிருக்கேன். இந்தாப்பா இந்த எனர்ஜி ட்ரிங்க குடி, அதுக்கப்புறம் பவர் எல்லாம் திரும்ப வந்துடும். உடனே தலைவனும் மடகுன்னு அதை குடிக்க முன்ன விட நம்ம ஆளுக்கு பவர் அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறமா தனக்குள்ள இருக்க முழு சக்தியை பயன்படுத்தி பாதாள உலகத்துக்கு போறதுக்கான கதவை திறந்து விட்டாரு. ஒரு மிகப்பெரிய சூறாவளி சுழல் மாதிரி அந்த இடத்துக்குள்ள வில்லிய இழுத்துட்டு இருக்கு. ஆனா அப்பவுமே திரும்ப அவ அந்த இடத்தை விட்டு தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவா. இதை கவனிக்கக்கூடிய ஹீரோ ஒரு உயரமான இடத்துல ஏறி கரெக்டா அந்த வில்லியோட கழுத்துலயே தாவி குதிக்கிறான். கத்திய வச்சு டப்புன்னு ஒரு குத்து. அட பாவி, என்னையே குத்திட்டியா, இதோ வரேன் பாருன்னு கழுத்தை திருப்பி நெருப்ப கக்கலாமே நினைக்கும் போது பயத்துல ஹீரோ வாளை இன்னும் கொஞ்சம் அழுத்தினதுமே அவ்வளவுதான், வில்லியோட கழுத்தை துண்டாகி பாதாள உலகத்துல மொத்தமா போய் அழிஞ்சு போயிடுவா. இவ இறந்து போனதுமே இவளால உருவாக்கப்பட்ட அரக்க ஜந்துக்கள் இருக்குல்ல, அதுவும் காத்தோட காத்தா கரைஞ்சிரும். ஒரு வழியா உலகத்தை காப்பாத்தியாச்சு. நான் நினைச்சதை விட நீங்க ரொம்ப திறமையானவங்க. ஆனா இந்த சண்டை இன்னும் முடிவுக்கு வரல. கண்டிப்பா
வேற ஒரு எதிரிகள் இந்த உலகத்துக்குள்ள திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் இந்த எக்ஸ்காலிபர் தோ அங்க இருக்க நீர் தேவதையால பாதுகாக்கப்படும். உடனே ஹீரோவும் தான் கையில இருக்க வாளை தூக்கி போடுவான். அத அந்த நீர் தேவதை பிடிக்கிற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன இந்த கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். சரி, ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான தரமான படத்தோட வரேங்க. பாய்.